இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கரூர் சம்பவத்துல 41 பேர் உயிரிழந்த போது எடப்பாடியார் குரல் கொடுத்தால் அந்த நடிகர் கட்சியை காணாமல் போயிருக்கும் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி சொல்லியிருக்காரு. பொதுவாக எடப்பாடி பழனிசாமி குரல் கொடுப்பது மட்டுமல்ல, அவர் சிபிஐக்கா உயர் அதிகாரி சிபிஐ இன்று என்கொயரி நடைபெற்று முடிந்திருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஒருவரை ஓய்வு பெற்ற நீதிபதி நியமித்திருக்கிறார். இவர் குரல் கொடுத்து என்ன பயன்? இவர் குரல் கொடுத்த நாளை மட்டும் அங்கே உடனடியாக இன்று சிபிஐடைய என்கொயரியே இல்லை என்று சொல்லுகிறாரா? 2 முறை அவர் சிபிஐக்கு சென்று தன்னுடைய விளக்கத்தை தந்திருக்கிறார். அவரும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எடப்பாடியார் குரல் கொடுத்தனால கட்சியை காப்பாற்றப்பட்டிருக்கு. அது எதை வேணா சொல்லலாம், அவரு சொல்லலாம். அதுக்கு போனா கொடி பறந்து சொல்ல, அதை கேட்கலீங்களா? பெரிய கட்சியோட கொடி பறக்குது, நம்ம வெட்டி நமது விநாயகர் சொல்லி போட்டாச்சுன்னு சொல்லி இவரு தானே பாடினாரு. நாமளே கொடி பிடிச்சிட்டு நான் ஒண்ணே சொல்றேன், இது அவங்களே கொடி பிடிச்சிட்டு அவங்களே செய்த காரியங்கள் இது. அப்ப கூட்டணி இருந்தால் மகிழ்ச்சி, தனித்து நின்றால் இன்றைக்கு நம் வீர விமர்சனத்தை வீசுவது என்பது நியாயமாக இருக்காது. முருகன் பக்தி பாடல் பாடினாங்க. அவர் கூப்பிட்டாரு, அவர் ஆடிட்டு, சார் நீங்களும் சால்வி போட்டது நீங்களும் என்கிட்ட கொஞ்சம் ஆடுங்கன்னாரு. அவர் அதுக்காக ஆனாரு. இப்ப இருக்குது, நான் அவர் சொல்றேன், நயனா நாகேந்திர ஆடலையா? இவர் சலங்கட்டி ஆடிட்டு இருக்காரு இல்லையா வேலுமணி? இப்ப ஆடாது இருக்காங்க, எங்க ஆடலையே சொல்றது. ஆடிக்கொண்டிருப்பவரே ஆடுவதை வேண்டாம் என்று சொல்லுகிற, ஆடக்கூடாதுல ஆடுறாங்க. இது தொடர்பாக இந்து முன்னணி புகார் கொடுத்திருக்காங்க பழனியில. முருக பக்தர்கள் வந்து அவங்க இது பண்ற மாதிரி இருக்கு. அதெல்லாம் இருங்க இதெல்லாம் வந்துங்க ஒவ்வொருவரும் ஒரு கருத்துக்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. யாருமே புண்படுகின்ற அளவுக்கு அதுல இல்ல, கருத்து இல்ல. விஜய் அவர்கள் வந்து திமுக வந்து ஊழல் கட்சி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா வந்து விஜய் வந்து பல படங்கள்ல பிளாக் மணி வாங்கிட்டு தான் நடிச்சிருக்காரு. இதெல்லாம் நீங்க ப்ரூவ் பண்றீங்களா? இல்ல திண்டுக்கல் சீனிவாசன் எப்படிப்பட்டவர்னு தெரியும் உங்களுக்கு. அவர் சொல்லிட்டாரு, அவர் எதை ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. அவர் அப்படி பண்ணியிருக்காரு, அதை ப்ரூவ் பண்ணணும். எதை வேணாலும் சொல்லணும். வார்த்தைகளுக்கு வாயில எதை வேணா சொல்லக்கூடாது. வார்த்தைகளை அள்ளி விடுவதை காட்டிலும் அவங்களாம் சொன்னாங்க. முதல்ல என்ன சொன்னாங்க? அவங்க எல்லாம் வந்து யார்கிட்ட இருந்தாங்க அடிமைகளா, யார்கிட்ட இருந்து வெளியே வந்தாங்களும் உங்களுக்கு தெரியாதா?